pregnancy after loss or pregnancy after miscarriage அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு Shubha's World. டாக்டர் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கப்புறமா படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட், மிஸ்கேரேஜ் பற்றின கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன? மிஸ்கேரேஜ்னு எதை சொல்கிறாங்க? 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது 20 வாரம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சி லாஸ் ஆகுதுன்னா அதுதான் மிஸ்கேரேஜ். 20 வாரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ரெக்னென்சி லாஸை ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ்கேரேஜ் நம்ம எல்லாரும் நினைக்கிறத விட ரொம்ப காமன். ஸோ 1 in 5 ப்ரெக்னென்சிஸ். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன, இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, ஒரு மிஸ்கேரேஜ் ஆனுச்சுன்னா நீங்கள் அந்த மிஸ்கேரேஜ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் போய் ஒரு ஃபாலோ அப் அல்ட்ராசவுண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா, அந்த ப்ரெக்னென்சி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆனுச்சு இல்லையா கர்ப்பப்பையில், அது எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ப்பீங்க மிஸ்கேரேஜ் போது ப்ளீடிங் ஆகும், கொஞ்சம் டிஷ்யூஸ் பாஸ் ஆகும். ஆனால் எல்லா டிஷ்யூஸும் வந்துடுச்சா, அந்த ப்ரெக்னென்சிக்குன்னு உருவான எல்லா டிஷ்யூஸும் ரிமூவ் ஆச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும். இஃப் பாசிபிள் நீங்கள் அந்த மாதிரி டிஷ்யூஸ் ஏதாவது பாஸ் ஆகுது மிஸ்கேரேஜ் போதுன்னா, நீங்கள் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் சீல் பண்ணி கொண்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணவும் செய்யலான்றாங்க. அந்த கரு எதனால் மிஸ்கேரி ஆணுச்சு, அந்த கருவில் ஒருவேளை ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததா, மிஸ்கேரேஜ் முடிஞ்சப்பறம் நீங்கள் இந்த அல்ட்ராசவுண்டுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லி உங்கள் டாக்டர்கிட்ட எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் டு ட்ரை ஃபார் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னும் நீங்கள் கேட்டுக்கணும். ஓகே, இப்போது மெயின் பார்ட் ஆஃப் த டாபிக் வருவோம். ப்ரெக்னென்சி ஆர் ட்ரைங் டு கன்சீவ் ஆஃப்டர் அ மிஸ்கேரேஜ். ஒரே ஒரு மிஸ்கேரேஜ் தான் ஆகியிருக்கு அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட். ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் அப்படின்ற சினாரியோ டிஃப்ரெண்ட். ஒரு மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் மிஸ்கேரேஜ் எதனால் நடந்தது, என்ன காரணம் உங்களோட மிஸ்கேரேஜ் நடந்ததுக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அண்ட் ஒரு கிளியர் ரீசன் இருந்தது அந்த மிஸ்கேரேஜ் நடந்ததுக்கு அப்படின்னா, அந்த காரணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ண அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணணும். தட் செட், மோஸ்ட் ஆஃப் த டைம் எதனால் மிஸ்கேரேஜ் ஆணுச்சு அப்படின்னு தெரியாமலே போகலாம். அந்த மாதிரி கேசஸில் வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரெக்னென்சிக்கு போகணும். நெக்ஸ்ட், இன்கேஸ் உங்களுக்கு என்ன காரணம்னே தெரியலை, லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், முக்கால்வாசி கேசஸ் அப்படி தான் இருக்கும். ரீசன் தெரியலை, மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணும் அந்த மிஸ்கேரேஜ் ஆன அப்புறம் அப்படின்றாங்க. அது எதுக்குன்னா, அந்த யூட்டரஸ் ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் செக்ஷுவலி இன்வால்வ்டாக இருந்தீங்க, இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னாலாம் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2 வாரத்துக்கு உங்கள் பெல்விக் ஏரியாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த யூட்டரஸ் ஹீல் ஆகணும். அதனால் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இருக்கலாம். இன்கேஸ் உங்களோட அல்ட்ராசவுண்ட் போது இல்லை உங்களோட ஃபேமிலி டாக்டர் யார் உங்களை ட்ரீட் பண்ணாங்களோ இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்களோ அந்த டாக்டர் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இத்தனை வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த 2 வீக்ஸ் ஆஃப் கேப்க்கு அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெடியாக இருக்கீங்க அடுத்த ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னா யூ கேன் கோ அஹெட். நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நல்ல பேலன்ஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, 8 மணி நேரம் தூங்குறது, ரெகுலராக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ரெக்னென்சி மல்டிவிட்டமின் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ஃபோலிக் ஆசிட் அண்ட் ப்ரெக்னென்சி மல்டிவிட்டமின் டெய்லி எடுத்துக்கிறது, உங்களோட அமௌண்ட் ஆஃப் காஃபி கேஃபைன் இன்டேக்கை அளவாக வச்சுக்கிறது,
அண்ட் அது தவிர்த்து நோ ஆல்கஹால், நோ ஸ்மோக்கிங், நோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்மோக்கராக இருந்தாலும் ஹீ வில் ஹாவ் டு ஸ்டாப். ஸோ அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் கூட இல்லாதபடி பார்த்துக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் டு பி சேஃப், நீங்கள் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறீங்க இல்லையா மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம், அதே டைம் ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணிக்கோங்க, உங்களோட எல்லா லெவல்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் உங்களோட ஹெச்சிஜி, அந்த ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகும்போது ஹெச்சிஜி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, மிஸ்கேரேஜ்னு ஒன்று ஆன அப்புறம் அந்த ஹெச்சிஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் தான் அது திரும்ப பேசல் லெவலுக்கு வரும், அதாவது 0 லெவலுக்கு வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த ஹெச்சிஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லை ப்ரெக்னென்சியில் பிளட்டில், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் அந்த பேசல் லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும். ஸோ ஒரு மிஸ்கேரேஜ் ஆனவங்க வந்து அடுத்ததே வந்து ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி அண்ட் ஹெல்த்தி பேபி அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்பவே நார்மல். ஸோ நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க. ஒரு மிஸ்கேரேஜ் உங்களுக்கு ரீசண்டாக நடந்திருக்குன்னா டோன்ட் லூஸ் ஹோப். நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருங்க. முக்கால்வாசி பேர் வந்து அடுத்த ப்ரெக்னன்சியே வந்து நல்ல விதமாக நடந்து ஹெல்த்தி பேபி இருக்கிறது நிறையா நம்ம பார்க்குறோம். 2 or more மிஸ்கேரேஜஸ் அடுத்து 2 இல்லை 3 இல்லை 4 அப்படின்ற மாதிரி மிஸ்கேரேஜஸ் ஆயிருக்குன்னா அது வந்து ரிகரண்ட் மிஸ்கேரேஜஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மிஸ்கேரேஜ் ஆனவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். நீங்கள் எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கிறத பொறுத்து either 2 அப்புறம் ரிகரண்ட்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இல்லை சில ஊருங்களில் வந்து 3 மிஸ்கேரேஜஸ் பேக் டு பேக் வந்து உங்களுக்கு 3 மிஸ்கேரேஜ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிகரண்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்ஸ் வந்து உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் இது வந்து என்ன காரணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அண்ட் இந்த ரிகரண்ட் மிஸ்கேரேஜ்னு வரும்போது சில பேர் இருப்பீங்க, ஒரு மிஸ்கேரேஜ் ஆகியிருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி இருந்திருக்கும், அதுக்கு அப்புறமா வந்து ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ப்ரெக்னன்சிஸ் அண்ட் மிஸ்கேரேஜ் இருந்தால் சில கண்ட்ரீஸில் வந்து அதை வந்து ரிகரண்ட் மிஸ்கேரேஜஸ் அப்படின்ற கேட்டகரியில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹெல்த்தி ப்ரெக்னன்சிஸ் அண்ட் மிஸ்கேரேஜ் மாறி வரும்போது அதை வந்து ரிகரண்ட் மிஸ்கேரேஜ் கேட்டகரியில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட டாக்டர்ஸ். ரிகரண்ட் மிஸ்கேரேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, குரோமோசோமல் டெஸ்டிங். ஸோ 2 பேரண்ட்ஸோட சைடில் இருந்தும் அவங்களோட குரோமோசோம்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து கேரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 பேருக்கும் பண்ணுவாங்க, ஃபார் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் வந்து பிஓசி டெஸ்டிங்ன்றாங்க. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா அந்த டிஷ்யூவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிக்கலான்ட்டு. அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன் தான் பிஓசி. ஸோ அந்த ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன் டெஸ்டிங்கிறது என்னன்னா, உருவான அந்த கரு இருக்கு இல்லையா அந்த ப்ரெக்னன்சியில், அதோட அந்த டிஷ்யூஸ் இருக்குல்ல அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து யூட்டரைன் இமேஜிங். ஸோ பேசிக்காக யூட்டரஸ் இருக்குல்ல கர்ப்பப்பை, அதோட ஷேப்லையோ சைஸ்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அந்த செப்டம் இருக்கிறது இல்லை பைகார்னேட் யூட்ரஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அடைப்பு இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து யூட்டரைன் இமேஜிங் இருக்கலாம். ஸோ இமேஜிங் பண்ணி இந்த அல்ட்ராசவுண்ட் மாதிரி செக் பண்ணுறதா இருக்கலாம். ஹிஸ்டரோஸ்கோப்பின்றாங்க. ஸோ அந்த யூட்டரைன் கேவிட்டியை செக் பண்ணுறதா இருக்கலாம். ஹிஸ்டரோசால்பிங்கோகிராம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்டரைன் கேவிட்டி அதெல்லாம் செக் பண்ணுறதா இருக்கலாம். பிளட் கிளாட்டிங் டிஸார்டர் இருக்கா, அந்த ரத்தம் உறையும் தன்மை இருக்குல்ல அதில் வந்து இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட்ஸ், அதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் முக்கியமாக ரொம்ப காமனான ஆன்டிஃபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம், அதுக்காகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஹார்மோன் அண்ட் மெட்டபாலிக் டெஸ்டிங்கில் தைராய்டு, உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல், அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் லெவல்ஸ். ஆல்சோ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, இல்லைனா வேறு மெத்தட்ஸ்லையும் பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, ஸோ உங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் எங்கேயாவது ப்ராப்ளம்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தேவைப்படும் போது ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா, ஸ்பெர்மில் வந்து இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி இருக்கான்னு பார்ப்பாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ்க்கு. ஸோ அந்த லேடி கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும், எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டோட ஸ்பெர்மில் வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டடாக இருந்ததுன்னா அதுவும் ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ். ஸோ அடுத்து திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு காமன் ரீசனாக இருக்குது. அதை பற்றி நிறையா பேருக்கு தெரியறதே இல்லை. அந்த லேடியை தான் கொண்டு போய் டெஸ்டிங் பண்ண வைக்கிறாங்களே தவிர அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸுங்கிறத சில பேர் விட்டுடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அது ஒன்று செக் பண்ணணும். எஸ்பெஷலி உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் அதனால் நடக்கக்கூடிய மிஸ்கேரேஜஸ், இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். மிஸ்கேரேஜுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும் அப்படின்றாங்க. நிறைய பேர் அடுத்த ஒரு ப்ரெக்னென்சிங்கும் போது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அடுத்த ப்ரெக்னென்சி அவங்கள ஹீல் பண்ணுதோ, அதே சமயம் அவங்கள வந்து ரொம்ப ஆங்ஷியஸாகவும் ரொம்ப வரீடாகவும் வச்சுருக்கோம். அந்த அடுத்த ஃபுல் ப்ரெக்னென்சியில் ஈவன் குழந்தை பிறக்கிற வரைக்குமே கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த ப்ரெக்னென்சி ஒழுங்காக போகணுமே அப்படின்னு. அடுத்தடுத்த ப்ரெக்னென்சி நல்லா போய் ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்களே தவிர, ஆனாலும் அந்த இழந்த அந்த ப்ரெக்னென்சியை வந்து அவங்க மறக்கிறது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் மிஸ்கேரேஜ் ஆகியிருக்கு, ஒரு மிஸ்கேரேஜ் அப்படின்னா நீங்கள் தெர் இஸ் நோ கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களோட அடுத்த ட்ரைங் டு கன்சீவ் ஜேர்னியை ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெடியாக ஃபீல் ஆகுறீங்களோ அப்போது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து 2 இல்லை 3 மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செட் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை ரூல் அவுட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி இன்க்ளூடிங் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ண அப்புறம் கூட எதனால் மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய கேசஸும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ்னு எதுவுமே கிடையாது. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் ஹோப் அடுத்த ப்ரெக்னென்சி வந்து நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு. நானே பர்சனலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்துருக்கேன். ஒரு மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் நல்லபடியாக ப்ரெக்னென்சி ஆகி குழந்தைங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க. 4 மிஸ்கேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த 2 இல்லை 3 ப்ரெக்னென்சிஸ் கரெக்டாக நடந்து ஹெல்த்தி பேபிஸ் பிறந்து 2-3 குழந்தைங்களோட இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஹோப் லூஸ் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்கள் சைட்லேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணுமோ, என்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் ட்ரஸ்ட் தட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.